அனைத்து மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் வணக்கம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தா தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு அக்டோபர் 2024 அதற்கான பட்டியல் ஃபுல்லா வந்திருக்கு. ஃபுல்லா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க கமெண்ட்ஸ்ல, பர்சனல் மெசேஜ்ல எல்லாமே. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரிவு வகை 1, அதாவது அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளி 750 இடங்கள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 750 கொடுத்துருக்காங்க. மொத்தம் 1500 லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. 1500 லிஸ்ட். வீடியோ ஒரு 1 hour கூட வரும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. 1500 லிஸ்ட்டுமே உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஸோ இன்னைக்கு ஒரு 7 o'clock கிட்ட லைவ் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை உங்களுக்கு நான் லைவ்ல கூட நான் அப்டேட் பண்றேன். ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க லைவ் கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க சார்ன்ட்டு. ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ வந்து அப்டேட் பண்ணுங்க சார் மார்க் லிஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ அதற்காக தான் நான் அப்டேட் பண்ணிருக்கேன். ஃபுல்லா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. ஃபர்ஸ்ட் 1ல இருந்து 11 வரைக்கும் அப்படியே செக் பண்ணுங்க. நான் பொறுமையா காமிக்கிறேன். இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு பாருங்க. தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் 11th சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாமே நம்ம போட்டுக்கிட்டு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 11 செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா 12ல இருந்து 22 வரைக்கும் அப்படியே செக் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ஸு, உங்களோட நேமு, ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த், உங்க ஸ்கூல் நேம், அப்புறம் தெரிவு வகை ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் வந்துருக்குது. ஃபுல்லாக அப்படியே பொறுமையாக கொஞ்சம் பாருங்க. ஸோ நான் குயிக்காக நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாமா? ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு நான் அது சேனல்லே அப்டேட் பண்ணுறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ வந்து டெஃபினட்டாக அப்டேட் பண்ணுங்க சார் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? 23ல இருந்து 32 வரைக்கும் அப்படியே பாருங்க. அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா 33, 34 அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்துட்டீங்கன்னா 34ல இருந்து 44 வரைக்கும். யா கரூர், சென்னை, மதுரை, நாமக்கல் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த பக்கம் நேமு, இந்த பக்கம் ஃபுல்லா உங்களோட டேட் ஆஃப் பர்த், இந்த இதெல்லாம் மார்க், என்னென்ன மார்க்ல செலக்ஷன் லிஸ்ட் வந்திருக்கிறீங்க அப்படின்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் 45ல இருந்து 55 வரைக்கும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்துட்டீங்கன்னா 56. ஓகேங்களா? 56ல இருந்து 66 வரைக்கும் அப்படியே பாருங்க. 65 வரைக்கும் பாருங்க. 66 அப்படியே ஷோ பண்றேன். ஸோ வீடியோ ஒரு 10 to 11 மினிட்ஸ் வரலாம், அதுக்கு மேலேயும் வரலாம். நீங்க மறக்காம ஃபுல்லா பாருங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லிஸ்ட்ல இருக்கிறீங்க அப்படின்னா எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அந்த நம்பர் போட்டு எனக்கு மென்ஷன் பண்ணா கூட ஓகே தான். அவங்க பேர் போட்டு நம்பர் போட்டுன்னு கூட மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா நான் எதிர்பார்க்குறேன். ஸோ செலக்ஷன் லிஸ்ட்ல இருக்கீங்க. ஏன்னா நம்ம நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தோம், லைவ்ல எடுத்து சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ தமிழ் டேலண்ட் எக்ஸாம்ஸ்க்கு. அதனால நிறைய கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டா இருந்தீங்க. ஸோ டெஃபினட்டா சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன் கமெண்ட்ஸ்ல. ஓகேங்களா? 67ல இருந்து 71 வரைக்கும் அப்படியே செக் பண்ணிக்கோங்க. சேலம், கரூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திண்டுக்கல், கரூர், நாமக்கல். அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா 78ல இருந்து 88 வரைக்கும் 10 லிஸ்டா கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்துட்டே வாங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா 89ல இருந்து 98 வரைக்கும் அப்படியே பொறுமையா பாருங்க. அப்படியே 99 நான் ஷோ பண்றேன். 19 வரைக்கும் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் பாருங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் 100ல இருந்து 110 வரைக்கும் பாருங்க. எஃபோர்ட் எடுத்து தான் போட்டுட்டு இருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் தொடர்ச்சியா நம்ம 11th சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். ஸோ மேக்ஸுக்கு ஆல்ரெடி இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ சேனல் பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அது மாதிரி தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆல் அப்படின்னு செட் பண்ணிட்டீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? 111ல இருந்து 111ல இருந்து 121 வரைக்கும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 122ல இருந்து 131 வரைக்கும் அப்படியே பாருங்க. ஓகே, 132 செக் பண்ணிக்கோங்க. விருதுநகர் வரைக்கும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா 133, அதாவது 133ல இருந்து 143 வரைக்கும் 10 லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்படியே பொறுமையா பார்த்துட்டு வாங்க. திருச்சி, விருதுநகர், சேலம், கரூர், ஈரோடு, தருமபுரி, திருநெல்வேலி, சேலம், விருதுநகர், மதுரை, ஈரோடு. இது ஃபுல்லாவே மார்க்கு. இது உங்களோட ஸ்கூலு, உங்களோட டேட் நேம் எல்லாமே. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா 144ல இருந்து 154 வரைக்கும் ஃபேமஸ். சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, கரூர், சேலம்,
அப்புறம் கரூர், சேலம், திருச்சி. ஓகேங்களா? ஓகே. 144லேருந்து 154 வரைக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்துட்டீங்கன்னா 155லேருந்து 165 வரைக்கும் அப்படியே பாருங்க. கள்ளக்குறிச்சி, சேலம், தஞ்சாவூர், விருதுநகர், ஈரோடு, திருநெல்வேலி, தேனி, விருதுநகர், திருவண்ணாமலை, கரூர், ஃபுல்லாக உங்களோட நேம் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இது பார்த்தா திருச்சியில் என்னென்ன யாரெல்லாம் செலெக்ஷன் ஆயிருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்துட்டீங்கன்னா 166லேருந்து 176 வரைக்கும் தருமபுரி, அப்புறம் கரூர், அப்புறம் சேம் தருமபுரி, கரூர், தூத்துக்குடி, தருமபுரி, சேலம், கரூர், அப்புறம் கள்ளக்குறிச்சி, சேலம், அப்புறம் கள்ளக்குறிச்சி. இந்த டீடைல்ஸ் ஃபுல்லாக பாருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 177லேருந்து 187 வரைக்கும் திருவண்ணாமலை, தருமபுரி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கரூர், தஞ்சாவூர், திருப்பூர், சிவகங்கை, கன்னியாகுமரி. இந்த டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 188லேருந்து 198 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஈரோடு, கரூர், விருதுநகர், அப்புறம் திருச்சி, அப்புறம் திருநெல்வேலி, திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி. ஓகேங்களா? ஃபுல்லாக அப்படியே பாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 199 யா 199லேருந்து 209 வரைக்கும் செக் பண்ணிக்கோங்க. கள்ளக்குறிச்சி, இது அரசு பள்ளி மாணவர்கள் தான் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. கள்ளக்குறிச்சி, நாமக்கல், கரூர், செங்கல்பட்டு, தஞ்சாவூர், தருமபுரி, திருநெல்வேலி, நாமக்கல், திண்டுக்கல், கரூர், திருநெல்வேலி, இந்த மாவட்டத்தில் டீட்டெயில்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 210லேருந்து 220 வரைக்கும் திருநெல்வேலி, கரூர், அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா விருதுநகர், தஞ்சாவூர், ஈரோடு, தஞ்சாவூர், சேலம், திருப்பூர், திருவண்ணாமலை, திருநெல்வேலி 220 வரைக்கும் அப்படியே பார்த்துட்டிங்களா? நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 221லேருந்து 231 வரைக்கும். ஓகேவா? சேம் தான். ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, சேலம், விழுப்புரம், விருதுநகர், கன்னியாகுமரி, இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. சேம் ப்ரொசீஜர்ஸ் தான். உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரு, உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஸ்கூல் நேமு, உங்களோட மதிப்பெண், இது தெளிவு வகை. அப்புறம் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 232லேருந்து 242 வரைக்கும் ராணிப்பேட்டை மாவட்டம், அப்புறம் தருமபுரி, தென்காசி, நாமக்கல், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, விருதுநகர், ஈரோடு, சேலம், கரூர், சேலம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 243, அதாவது தென்காசி, அரியலூர், திருநெல்வேலி, திருச்சி, கள்ளக்குறிச்சி, சேலம், திருநெல்வேலி, நாமக்கல், விருதுநகர், கரூர், மதுரை என்னென்ன அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 254லேருந்து சேம் ப்ரொசீஜர்ஸ் தான். நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட், தருமபுரி, கரூர், நாமக்கல், அரியலூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, மார்க் லிஸ்ட்லாம் செக் பண்ணிக்கோங்க. அப்படியே கன்னியாகுமரி, தஞ்சாவூர், சிவகங்கை, அப்புறம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ஸில். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 265லேருந்து 275 வரைக்கும் திருவாரூர் மாவட்டம், நாமக்கல், திண்டுக்கல், சேலம், கரூர், திருநெல்வேலி, கரூர், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் மாவட்டம். ஓகேவா? இது எந்தெந்த மாவட்டம், அப்புறம் இது ஸ்கூலு, அப்புறம் இது உங்களோட டீட்டெயில்ஸு, அப்புறம் இது மார்க்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 276, அதாவது கரூர், தென்காசி, சென்னை, கரூர், நாமக்கல், கரூர், கடலூர், ஈரோடு, நாமக்கல், ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா 287லேருந்து 297 வரைக்கும் அரியலூர் மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், கரூர், திருப்பூர், திருவாரூர், ஈரோடு, நாமக்கல், கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், விழுப்புரம். இது டீட்டெயில்ஸ் அப்படியே ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க.
ஓகே. 295ல சொல்லியிருக்கிறேன்னா, அப்புறம் பார்த்தீங்கன்னா 297 தர்மபுரி. அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா, வித்தியாசாகா ஃபுல் டீட்டெயில்ஸு. அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா 298 மதுரை, அரியலூர், கன்னியாகுமரி, ஈரோடு, அப்புறம் விருதுநகர், திருநெல்வேலி, விழுப்புரம், விருதுநகர், ஈரோடு இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லா அப்படியே பார்த்துட்டே வாங்க. அப்புறம் விழுப்புரம், ஈரோடு இந்த 28 பேஜ் முடிஞ்சது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 29ல 309 அதாவது கரூர், சேம் கரூர், ஈரோடு, செங்கல்பட்டு, கரூர், தருமபுரி, கரூர், நாகப்பட்டினம், சேலம், கரூர் இது அப்படியே சைடில் அப்படியே பார்த்துட்டு வாங்க. எல்லாமே என்னால் சொல்ல முடியாது. இப்போ மாவட்டம் பேர் சொல்கிறேன், அப்படியே சைடு பை சைடு அப்படியே என்னென்ன இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க நீங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா கரூர். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா 320ல இருந்து கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 30 ஈரோடு, கரூர், கடலூர், ஈரோடு, சேலம், தஞ்சாவூர், கிருஷ்ணகிரி, கரூர், அரியலூர், திருநெல்வேலி. அப்புறம் கரூர். இந்த லிஸ்ட் ஃபுல்லாக அப்படியே பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா தஞ்சாவூர், தேனி, அப்புறம் தஞ்சாவூர், மதுரை, திருப்பூர், மதுரை, நாமக்கல், சேலம், நாமக்கல். அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா சேலம் என்னென்ன அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா 342 32வது பேஜ் நாமக்கல், திருநெல்வேலி, திருவாரூர், திருச்சி, கரூர், திருநெல்வேலி, கள்ளக்குறிச்சி, தூத்துக்குடி, திருப்பூர், கிருஷ்ணகிரி, விருதுநகர். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா நாமக்கல், திருச்சி, கள்ளக்குறிச்சி, திருநெல்வேலி, தேனி, மதுரை, கரூர், சென்னை, விருதுநகர் இந்த இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் தூத்துக்குடி, கடலூர். ஓகேவா? அப்புறம் திருநெல்வேலி, அப்புறம் கள்ளக்குறிச்சி, திருப்பூர், தருமபுரி, திண்டுக்கல், கரூர், திருச்சி, கிருஷ்ணகிரி. அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா கரூர். அப்படியே பார்த்துட்டே வாங்க. அப்புறம் கள்ளக்குறிச்சி, திருப்பூர் சைடில் போய் நான் சொல்றதை பார்த்துட்டு வாங்க. லெஃப்ட் சைடு போக ரைட் சைட்ல நீங்க. அடுத்து பார்த்துட்டீங்கன்னா சேலம், ஈரோடு, தருமபுரி, சேலம், கரூர், ஈரோடு, நாமக்கல், மதுரை, ராமநாதபுரம், கரூர். அப்படியே சைடில் பார்த்துட்டே வாங்க. அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா சென்னை டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம், விருதுநகர், நாமக்கல், சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், மதுரை, திருவள்ளூர், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ஸ். அப்புறம் 396 பார்த்துட்டீங்கன்னா நாமக்கல் மாவட்டம். ஓகேவா? அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா சேலம், நாமக்கல், திருச்சி, கரூர், தருமபுரி, கரூர், நாமக்கல் இப்படியே சைடில் அப்படியே பார்த்துட்டே வாங்க. 406 கிட்ட வந்தாச்சு. அப்புறம் 407 ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா 408 அதாவது திருச்சி மாவட்டம், கரூர், கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம், விருதுநகர், திருச்சி, ராணிப்பேட்டை, தருமபுரி, மதுரை, கள்ளக்குறிச்சி. ஓகேவா? அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா சேலம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா 419 திருச்சி. அப்படியே பார்த்துட்டே வாங்க. சேலம், கரூர், நாமக்கல், அப்புறம் நாமக்கல், ராமநாதபுரம், ஈரோடு, பெரம்பலூர், தருமபுரி, அப்புறம் அரியலூர், திருப்பூர் மாவட்டம். அப்படியே சைடில் அப்படியே பார்த்துட்டே வாங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா நாமக்கல் மாவட்டம், கரூர், தேனி, சிவகங்கை, தஞ்சாவூர், திருவண்ணாமலை, நாமக்கல், திருநெல்வேலி, கரூர், காஞ்சிபுரம், திருப்பூர். ஓகேவா? சைடில் அப்படியே செக் பண்ணிட்டே வாங்க. 40வது பேஜ் வந்தாச்சு. ஓகேவா? அடுத்து பார்த்துட்டீங்கன்னா நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், ஈரோடு, கரூர், அப்புறம் விருதுநகர், திருநெல்வேலி, நாமக்கல், திருப்பூர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, அப்புறம் திருச்சி, நாமக்கல், நாகப்பட்டினம், கரூர், ஈரோடு, திருநெல்வேலி, திருப்பூர், நாமக்கல், ஈரோடு, அப்புறம் திருச்சி. ஓகேவா?
அப்புறம் பார்த்தீங்கன்னா நாமக்கல், மதுரை, சேலம், தருமபுரி, சேலம், சிவகங்கை, தருமபுரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, பெரம்பலூர், தூத்துக்குடி. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா கொஸ்டின் 44 விருதுநகர், திருநெல்வேலி, ராமநாதபுரம், திருவண்ணாமலை, ஈரோடு, கடலூர், விருதுநகர், அப்புறம் நாமக்கல், திருப்பத்தூர் அப்படின்னு போட்டிருக்காங்க. திருப்பத்தூர் வேணா வட்டம்னு நினைக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா கரூர், தருமபுரி, சேலம், விருதுநகர், சென்னை, சாரி திருச்சி, திருப்பூர், விருதுநகர், கரூர், அப்புறம் தருமபுரி, கோயம்புத்தூர். அப்படியே சைடில் அப்படியே செக் பண்ணிட்டே வாங்க. எல்லாமே மார்க்ஸ் உட்பட எல்லாத்துக்கும் ஒரு கங்க்ராச்சுலேஷன், சூப்பர். அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா நாமக்கல், கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, ராமநாதபுரம், நாமக்கல், அப்புறம் மதுரை, திருப்பூர், திருநெல்வேலி. அப்படியே சைடில் அப்படியே பார்த்துட்டே வாங்க. அப்புறம் மதுரை, சென்னை. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா திருச்சி, கரூர், சேலம், அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா தூத்துக்குடி, விழுப்புரம், தருமபுரி, கரூர், சேலம், தூத்துக்குடி, அப்புறம் கரூர், விருதுநகர். ஓகேங்களா? ஓகே. காஞ்சிபுரம், அப்புறம் கோயம்புத்தூர், புதுக்கோட்டை, ஈரோடு, கள்ளக்குறிச்சி, கரூர், அப்புறம் திருநெல்வேலி, திருப்பத்தூர், ஈரோடு, திருவாரூர், கிருஷ்ணகிரி. அப்புறம் 529 நாகப்பட்டினம், கள்ளக்குறிச்சி, கரூர், நாகப்பட்டினம், சேலம், தருமபுரி, புதுக்கோட்டை, கள்ளக்குறிச்சி. அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா நாமக்கல். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா பெரம்பலூர், ஈரோடு, கன்னியாகுமரி, கரூர், தஞ்சாவூர், அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா மதுரை, திருவண்ணாமலை, சேலம், அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா சேலம், கள்ளக்குறிச்சி. அப்புறம் விருதுநகர். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா நாமக்கல், சேலம், தருமபுரி, ஈரோடு, கடலூர், திருவண்ணாமலை, திருவாரூர், அரியலூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி. அப்படியே சைடில் அப்படியே செக் பண்ணிட்டே வாங்க. நேம் உட்பட எல்லாமே இருக்குது. அப்புறம் கரூர், அப்புறம் ஈரோடு, கோயம்புத்தூர், தருமபுரி, அப்புறம் நாமக்கல், கோயம்புத்தூர், கள்ளக்குறிச்சி, திருநெல்வேலி, தஞ்சாவூர், திருநெல்வேலி. ஓகேங்களா? அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா ஈரோடு, தருமபுரி, நாமக்கல், விருதுநகர், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், மதுரை, அப்புறம் சென்னை, ஈரோடு, மதுரை, கன்னியாகுமரி. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா 584 இல்லையா? யா. தருமபுரி, கரூர், திருச்சி, மதுரை, கரூர், திருநெல்வேலி, திருப்பூர், கரூர், அப்புறம் மதுரை, அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா நாமக்கல், தருமபுரி. ஓகேவா? அடுத்து பார்த்துட்டீங்கன்னா ஈரோடு 595, ஈரோடு, அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா தூத்துக்குடி, ஈரோடு, விருதுநகர், சிவகங்கை, திருநெல்வேலி, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட், திண்டுக்கல், அப்புறம் கன்னியாகுமரி, நாமக்கல், திருப்பூர். ஓகேவா? திருப்பூர். ஓகேவா? அடுத்து பார்த்துட்டீங்கன்னா கரூர், ஈரோடு, திருப்பூர், தருமபுரி, விருதுநகர், நாமக்கல், திருவண்ணாமலை, சேலம், கள்ளக்குறிச்சி, வேலூர், சேலம், கன்னியாகுமரி, கரூர், சேலம், தருமபுரி, அப்புறம் சேலம், ராணிப்பேட்டை, அப்புறம் மறுபடியும் சேலம், சிவகங்கை, தூத்துக்குடி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா என்னென்ன மாவட்டம் சைடில் அப்படியே காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க. திருச்சி, கரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, விருதுநகர், அப்புறம் ஈரோடு, சென்னை, அப்புறம் பார்த்தீங்கன்னா விருதுநகர், அரியலூர். 638 வரைக்கும் லிஸ்ட் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் திருச்சி, ஈரோடு, சென்னை, சேலம், ஈரோடு, தருமபுரி, கோயம்புத்தூர், கரூர், கள்ளக்குறிச்சி, கரூர். ஓகேங்களா? இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அப்படியே செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா ஈரோடு, நாமக்கல், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, ஈரோடு, மதுரை, தென்காசி, கள்ளக்குறிச்சி, கரூர், அப்புறம் கன்னியாகுமரி.
ஓகேவா? ஏ, திருச்சி, தருமபுரி, கரூர், கள்ளக்குறிச்சி, மதுரை, திருப்பூர், கரூர், அப்புறம் சிவகங்கை, நாமக்கல், கரூர், அப்புறம் திருப்பூர். திருப்பூர் அப்புறம் 672 வந்தாச்சு. திருப்பூர், நாமக்கல், திருவள்ளூர், நாமக்கல், அப்புறம் ஈரோடு, சிவகங்கை, விருதுநகர், கள்ளக்குறிச்சி, சேலம், ஈரோடு, அப்புறம் புதுக்கோட்டை. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா திருச்சி, அப்புறம் திருப்பூர், திருச்சி, ராமநாதபுரம், கோயம்புத்தூர், சிவகங்கை, யா கரூர், நாமக்கல், தருமபுரி, சேலம், கன்னியாகுமரி. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா 694 கரூர், சிவகங்கை, கன்னியாகுமரி, திருப்பூர், திருப்பூர், அப்புறம் கோயம்புத்தூர், நாமக்கல், கரூர், கரூர், திருநெல்வேலி. அப்படி பொறுமையா காமிக்கிறேன், பார்த்துட்டே வாங்க. ஈரோடு, தஞ்சாவூர். ஓகேங்களா? அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா திருப்பத்தூர், கோயம்புத்தூர், விருதுநகர், கள்ளக்குறிச்சி, சேலம், தருமபுரி, ஈரோடு, சேலம், சேலம். அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா திண்டுக்கல், திருவண்ணாமலை. ஓகேங்களா? அடுத்து பார்த்துட்டீங்கன்னா நாமக்கல், அதாவது 716 வந்தாச்சு. நாமக்கல், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, திருச்சி, விருதுநகர், புதுக்கோட்டை, திருப்பத்தூர், அதாவது திருவேணவட்டம், அப்புறம் விழுப்புரம். அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா நாமக்கல், அப்புறம் கோயம்புத்தூர். ஓகேங்களா? அடுத்து 727, அதாவது ஈரோடு, அப்புறம் திருநெல்வேலி, சிவகங்கை, சேலம், விருதுநகர், கோயம்புத்தூர், சேலம், மதுரை, தருமபுரி, கரூர். இந்த சைடில் அப்படி லிஸ்ட் பார்த்துட்டே வாங்க. ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி 738 வந்தாச்சு. திருநெல்வேலி, நாமக்கல், தருமபுரி, கோயம்புத்தூர், ராமநாதபுரம், ஈரோடு, செங்கல்பட்டு, தருமபுரி, அப்புறம் தூத்துக்குடி, சேலம். அப்படி சைடில் பார்த்துட்டே வாங்க. விருதுநகர். ஓகேவா? ஓகேப்பா. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா கடலூர், அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா கன்னியாகுமரி. இது பற்றி இறுதி மதிப்பெண் எல்லையில் கட் ஆஃப் ஒரே மதிப்பெண் பெற்றவர்களால் பிறந்த தேதியில் மூத்தவராக இருப்பின் மற்றும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது பார்த்துட்டீங்கன்னா தெரிவு வகை 2 அரசு பள்ளி மாணவர்கள் முதல் 750 இடம் பிடித்த மாணவர்கள். ஓகேங்களா? 781 தென்காசி, திருவண்ணாமலை, அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா தென்காசி, திருவண்ணாமலை, விருதுநகர், அப்புறம் விருதுநகர், தேனி, அப்புறம் விருதுநகர், அப்புறம் திருச்சி, அப்புறம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு, சேலம், நாமக்கல், தென்காசி, விழுப்புரம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா 264 764 764 விருதுநகர், திருவண்ணாமலை, விருதுநகர், கரூர், சிவகங்கை, நாமக்கல், தர்மபுரி, நாகப்பட்டினம், தர்மபுரி, அப்புறம் ராமநாதபுரம், நாகப்பட்டினம், விருதுநகர். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா கடலூர் 777 கடலூர், சேலம், தஞ்சாவூர், சேலம், விருதுநகர், நாமக்கல், சேலம், மதுரை, திருநெல்வேலி, அப்புறம் சிவகங்கை, திருச்சி, தருமபுரி. அப்படியே சைடில் பார்த்துட்டே வாங்கடா பசங்களா. அப்புறம் தெரிவு வகை 2 சேம் தான். அரசு பள்ளி மாணவர்கள் முதல் 750 இடங்கள், அப்புறம் கரூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, புதுக்கோட்டை, அப்புறம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, தூத்துக்குடி, நாகப்பட்டினம், சேலம், தருமபுரி, விருதுநகர், சென்னை, விருதுநகர். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 803 தஞ்சாவூர், விருதுநகர், சேலம், நாமக்கல், சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, ஈரோடு, விழுப்புரம், தருமபுரி, விருதுநகர், மதுரை, திருவண்ணாமலை. பார்த்துட்டீங்கன்னா நாமக்கல், சேலம் 818, விருதுநகர், சேலம், விழுப்புரம், அப்புறம் தஞ்சாவூர், தருமபுரி, திருவண்ணாமலை, புதுக்கோட்டை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, செங்கல்பட்டு, தருமபுரி. ஓகேங்களா? சேம் தெரிவு வகை 2 என்னன்றது பார்த்துருவோமா? 750 பெற்ற மாணவர்கள் தேனி, விருதுநகர், கள்ளக்குறிச்சி, விருதுநகர், அப்புறம் சென்னை, சிவகங்கை,
திருவண்ணாமலை, சேலம், கரூர், சிவகங்கை, தருமபுரி, திருவண்ணாமலை, அப்புறம் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். அப்படியே சைட்ல உங்களோட லிஸ்ட்டை பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்துட்டீங்கன்னா 742 சேலம், தருமபுரி, திருவாரூர், திருப்பூர், விழுப்புரம், சிவகங்கை, தருமபுரி, சிவகங்கை, அப்புறம் கடலூர், விருதுநகர், திருச்சி, திண்டுக்கல். அடுத்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அப்புறம் விருதுநகர், தென்காசி, திருச்சி, சேலம், தருமபுரி, ஈரோடு, திண்டுக்கல், கடலூர், அப்புறம் புதுக்கோட்டை, விழுப்புரம், திருப்பூர். ஓகேவா? ஓகே. அப்புறம் 868 சேலம், விருதுநகர், கள்ளக்குறிச்சி, சேலம், கடலூர், சேலம், திருப்பத்தூர் வேணா வட்டம், அப்புறம் தஞ்சாவூர், தருமபுரி, கரூர், நாமக்கல், தென்காசி. அப்படியே சைடில் அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஓகேங்களா? 881 வந்தாச்சு. சேலம், நாமக்கல், தஞ்சாவூர், அப்புறம் கரூர், நாகப்பட்டினம், சேலம், நாமக்கல், தருமபுரி, திருவண்ணாமலை, கோயம்புத்தூர், ஈரோடு. அப்படியே சைடில் பார்த்துட்டே வாங்க. விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஓகேவா? அடுத்து 894 திருநெல்வேலி, மதுரை, சென்னை, திருவண்ணாமலை, சிவகங்கை, கடலூர், பெரம்பலூர், ராமநாதபுரம், சேலம், சிவகங்கை, கரூர். அப்படியே சைடில் பார்த்துட்டே வாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 907 விருதுநகர், தென்காசி, நாகப்பட்டினம், சேலம், கடலூர், தஞ்சாவூர், சிவகங்கை, கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், சிவகங்கை, கடலூர், ஈரோடு. அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா 920 தென்காசி, நாமக்கல், தருமபுரி, அப்புறம் ராமநாதபுரம், அப்புறம் திருவண்ணாமலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா விருதுநகர், காஞ்சிபுரம், புதுக்கோட்டை, ராணிப்பேட்டை, சேலம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி. 933 பார்த்துட்டு வாங்க. விழுப்புரம், திருப்பூர், கரூர், சிவகங்கை, திருவண்ணாமலை, திருநெல்வேலி, மதுரை, சேலம், விருதுநகர், அப்புறம் கோயம்புத்தூர், கரூர், சேலம். ஓகேங்களா? அடுத்து பார்த்துட்டீங்கன்னா 946 அதாவது தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், சென்னை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல், விருதுநகர், சிவகங்கை, அப்புறம் தஞ்சாவூர், தருமபுரி, திருவண்ணாமலை, தென்காசி. ஓகேவா? அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா 959 புதுக்கோட்டை, திருவண்ணாமலை, தருமபுரி, சிவகங்கை, அப்புறம் சென்னை, திருச்சி, ஈரோடு, திருநெல்வேலி, சேலம், நாமக்கல். அப்படியே சைடில் பார்த்துட்டு வாங்க பசங்களா. ஓகே. 972 தூத்துக்குடி, கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், தருமபுரி, திருவண்ணாமலை, திருப்பூர், கடலூர், தருமபுரி, விருதுநகர், திருவண்ணாமலை, நாமக்கல். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் சென்னை 985 985 சென்னை, திருவண்ணாமலை, நாமக்கல், தஞ்சாவூர், திருவண்ணாமலை, அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சேலம் 991 சேலம், தருமபுரி, கடலூர், நாமக்கல், அப்புறம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம், நாகப்பட்டினம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 998 ராமநாதபுரம், புதுக்கோட்டை, திருவண்ணாமலை, அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சேலம், ராமநாதபுரம், கோயம்புத்தூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், அப்புறம் சென்னை, திருநெல்வேலி, திண்டுக்கல், விருதுநகர். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ஸ் சிவகங்கை, அப்புறம் தூத்துக்குடி, திருச்சி, ஈரோடு, நாமக்கல், திருச்சி, சிவகங்கை, திருவாரூர், அப்புறம் நாகப்பட்டினம், நாமக்கல், கடலூர். அப்படியே சைடில் லிஸ்ட் பார்த்துட்டே வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ஸ் கரூர், சேலம், விழுப்புரம், சேலம், அப்புறம் திருநெல்வேலி, திருப்பூர், அப்புறம் தருமபுரி, மதுரை, விழுப்புரம், விருதுநகர். ஓகேங்களா? அப்படியே சைடில் அப்படியே பார்த்துட்டே வாங்க. அப்புறம் திருப்பூர், திருவள்ளூர், சேலம் 1040 அதாவது திருவண்ணாமலை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாமக்கல், ஈரோடு, திருநெல்வேலி, ராமநாதபுரம், ஈரோடு, சேலம். ஓகேவா? அடுத்து பார்த்துட்டீங்கன்னா 1050 என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா விருதுநகர், அப்புறம் சிவகங்கை, சேலம், அரியலூர், நாமக்கல், சிவகங்கை மாவட்டம், சேலம், அப்புறம் மதுரை, கன்னியாகுமரி, தருமபுரி, ராணிப்பேட்டை, தருமபுரி. ஓகேவா?
அடுத்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை, நாமக்கல், சேலம், திருவண்ணாமலை, தஞ்சாவூர், தர்மபுரி, சேலம், திருவண்ணாமலை, திண்டுக்கல், தர்மபுரி, சேலம், தர்மபுரி. இந்த லிஸ்ட் நான் சொல்றேன். நீங்க சைட்ல அப்படியே உங்களோட டேட் ஆஃப் பர்த், ரிஜிஸ்டர் நம்பர், உங்களோட ஸ்கூல் நேம் எல்லாம் சைட் பை சைடு பார்த்துட்டே வாங்க. சரியா? அப்புறம் தர்மபுரி, அப்புறம் திருப்பூர், 1078, தஞ்சாவூர், சேலம், நாமக்கல், தேனி, கன்னியாகுமரி, சேலம், தூத்துக்குடி, திருப்பூர், நாமக்கல். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1089 சேலம், தஞ்சாவூர், அப்புறம் திண்டுக்கல், தேனி, பெரம்பலூர், தென்காசி, அப்புறம் சேலம், விருதுநகர், விழுப்புரம், ராமநாதபுரம், திருப்பத்தூர், அதாவது வட்டம், கரூர், நாமக்கல். அப்படியே சைடில் பார்த்துட்டே வருவீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா ஈரோடு, தென்காசி, திண்டுக்கல், தர்மபுரி, சேலம், திருப்பூர் இல்லையா? அப்புறம் தர்மபுரி, சேலம், அப்புறம் சென்னை, விருதுநகர், விழுப்புரம், திருவண்ணாமலை. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா திருவண்ணாமலை, நாமக்கல், நாகப்பட்டினம், அப்புறம் சேலம், திருவள்ளூர், தர்மபுரி, சேலம், திருவண்ணாமலை, ஈரோடு, ராணிப்பேட்டை, திருநெல்வேலி. ஓகேவா? அதை அப்படியே சைடில் பார்த்துட்டே வாங்க. அப்புறம் 1128, அதாவது கடலூர், சேலம், நாமக்கல், சேலம், அப்புறம் ராணிப்பேட்டை, விழுப்புரம், திருவண்ணாமலை, தர்மபுரி, விருதுநகர், திருப்பூர். ஓகேவா? அப்புறம் 1141 என்ன இருக்கு? திருநெல்வேலி, தஞ்சாவூர், தூத்துக்குடி, சேலம், கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், திருப்பத்தூர் வட்டம், திருவாரூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், காஞ்சிபுரம். அடுத்து பார்த்தீங்கன்னா 1154 என்னது? பெரம்பலூர், சென்னை, விழுப்புரம், தஞ்சாவூர், தர்மபுரி, நாமக்கல், நாகப்பட்டினம், திருவண்ணாமலை, சிவகங்கை, திருநெல்வேலி, தர்மபுரி, அப்புறம் விருதுநகர். அப்புறம் பார்த்தீங்கன்னா சேலம், விழுப்புரம், தென்காசி, கரூர், தஞ்சாவூர், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, தர்மபுரி, திருவண்ணாமலை, சென்னை, கரூர், தர்மபுரி. புதுக்கோட்டை, ஈரோடு, திருவண்ணாமலை, திருநெல்வேலி, சேலம், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், தர்மபுரி, அப்புறம் கள்ளக்குறிச்சி, திருச்சி, ராணிப்பேட்டை. 1193 அதாவது தர்மபுரி, தர்மபுரி, புதுக்கோட்டை, மதுரை, சேலம், தர்மபுரி, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட், தர்மபுரி, சிவகங்கை, திருப்பூர், தர்மபுரி, திருவண்ணாமலை. சைடில் அப்படியே பார்த்துட்டே வாங்க. நான் டிஸ்ட்ரிக்ட் சொல்லிட்டு இருக்கேன், கொஞ்சம் ஆக்டிவா இருக்கணும் அப்படின்றதுனால சொல்லிட்டு இருக்கேன். நான் சும்மா ஸ்க்ரோல் பண்றதுனால கொஞ்சம் டல்லா போகும். ஓகேவா? அப்புறம் அந்த 1206 அதாவது தேனி, மதுரை, தர்மபுரி, அப்புறம் திருநெல்வேலி, திண்டுக்கல், தஞ்சாவூர், அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா தர்மபுரி, விழுப்புரம், நாமக்கல், திருப்பத்தூர், அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா கரூர், திருவண்ணாமலை, சேலம். அப்புறம் 1219 கரூர், கடலூர், அப்புறம் திருவண்ணாமலை, தென்காசி, திருவண்ணாமலை, திருச்சி, சிவகங்கை, அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா ராமநாதபுரம், சேலம், ராமநாதபுரம். அப்புறம் 1232 அதாவது அரியலூர், திண்டுக்கல், தஞ்சாவூர், விருதுநகர், திருவண்ணாமலை, திருவாரூர், தர்மபுரி, ராணிப்பேட்டை, திருநெல்வேலி, கிருஷ்ணகிரி, புதுக்கோட்டை, நாமக்கல். அப்புறம் 1245 புதுக்கோட்டை, கள்ளக்குறிச்சி, சென்னை, விருதுநகர், திருவள்ளூர், அதாவது சேலம், கிருஷ்ணகிரி, நாகப்பட்டினம், சேலம், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், விழுப்புரம். ஓகேவா? 1258 வந்தாச்சு. ஈரோடு, தர்மபுரி, சேலம், ராமநாதபுரம், அப்புறம் ராமநாதபுரம், திருவண்ணாமலை, சேலம், தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், அப்புறம் தர்மபுரி, திருநெல்வேலி, சென்னை. 1271 சென்னை, சிவகங்கை, கோயம்புத்தூர், சேலம், தர்மபுரி, தஞ்சாவூர், விருதுநகர், அப்புறம் தஞ்சாவூர், திருப்பூர், சேலம், கடலூர், திருவண்ணாமலை, புதுக்கோட்டை. அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா 1284 தூத்துக்குடி, நாகப்பட்டினம், விழுப்புரம், ராமநாதபுரம், தஞ்சாவூர், நாமக்கல், திண்டுக்கல், நாமக்கல், ஈரோடு, திருவள்ளூர், தர்மபுரி, சேலம், கன்னியாகுமரி.
அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா 1297 விருதுநகர், நாமக்கல், தருமபுரி, நாமக்கல், நாகப்பட்டினம், ஈரோடு, திருப்பத்தூர் அதாவது வட்டம். 1304 அதாவது நாமக்கல், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, கடலூர், தஞ்சாவூர், சேலம். 1310 அதாவது மதுரை, திருவாரூர், புதுக்கோட்டை, தென்காசி, சிவகங்கை, விழுப்புரம், தேனி, திருப்பூர், திருவண்ணாமலை, அரியலூர், கன்னியாகுமரி, அப்புறம் புதுக்கோட்டை, சேலம். 1322 இருக்குது. அதான் 1323 தருமபுரி, கரூர், ராமநாதபுரம், திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம், அப்புறம் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி, சேலம், ஈரோடு, தருமபுரி, அப்புறம் சேலம், ஈரோடு. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1336 நாமக்கல், தருமபுரி, திருப்பூர், தூத்துக்குடி, திருவண்ணாமலை, அப்புறம் விருதுநகர், அப்புறம் சேலம், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, அப்புறம் சென்னை, விழுப்புரம், திருவண்ணாமலை, சிவகங்கை. ஓகேப்பா. அடுத்து பார்த்தோம்னா 1349 என்ன கொடுத்துருக்குறாங்க? நாமக்கல், கிருஷ்ணகிரி, சேலம், திருவண்ணாமலை, ராமநாதபுரம், கள்ளக்குறிச்சி, சேலம், திருவண்ணாமலை, தஞ்சாவூர், கரூர், திருப்பூர், விருதுநகர், திருவண்ணாமலை. ஓகேவா? அடுத்து பார்த்துட்டீங்கன்னா 1362 அதாவது சேலம், தூத்துக்குடி, கள்ளக்குறிச்சி, ஈரோடு, திருவண்ணாமலை, சென்னை, தஞ்சாவூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, ராமநாதபுரம், நாகப்பட்டினம், தஞ்சாவூர். ஓகேங்களா? அடுத்து 1375 இல்லையா? விருதுநகர், அப்புறம் சென்னை, திருவண்ணாமலை, தஞ்சாவூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, ராமநாதபுரம், திண்டுக்கல், ராமநாதபுரம், தருமபுரி. அடுத்து பார்த்தீங்கன்னா 1388 திருப்பூர் மாவட்டம், நாமக்கல், தருமபுரி, சிவகங்கை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, நாகப்பட்டினம், ஈரோடு, திருவண்ணாமலை, திருப்பத்தூர் வட்டம், அப்புறம் சேலம். 1400. அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா 1401 என்ன கொடுத்துருக்காங்க? திருவண்ணாமலை, சிவகங்கை, சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, தருமபுரி, அப்புறம் சென்னை, அப்புறம் சேலம், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, தருமபுரி. அப்புறம் 1414 1414 சென்னை, விழுப்புரம், கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், பெரம்பலூர், புதுக்கோட்டை, தருமபுரி, சேலம், திருநெல்வேலி, அப்புறம் செங்கல்பட்டு, மதுரை, புதுக்கோட்டை, சேலம். ஓகேவா? அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா நாமக்கல், காஞ்சிபுரம், விழுப்புரம், திருப்பூர், கோயம்புத்தூர், அப்புறம் திருப்பூர் வட்டம், ராமநாதபுரம், திருப்பூர், தென்காசி, ராமநாதபுரம், தென்காசி, திருப்பூர் வட்டம், புதுக்கோட்டை. ஓகேவா? அப்புறம் 1440 தஞ்சாவூர், கரூர், தருமபுரி, ராமநாதபுரம், நாமக்கல், மறுபடியும் தருமபுரி, தூத்துக்குடி, சேலம், தஞ்சாவூர், நாமக்கல், கரூர், கன்னியாகுமரி, அப்புறம் திருச்சி. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா 1453 சேலம், திருநெல்வேலி, தஞ்சாவூர், சேலம், அப்புறம் சேலம், சென்னை, அப்புறம் சேலம், தருமபுரி, திருச்சி, சென்னை, கரூர், சிவகங்கை, திண்டுக்கல். 1465. அப்புறம் 1466 தஞ்சாவூர், நாமக்கல், சேலம், நாகப்பட்டினம், சேலம், சிவகங்கை, தஞ்சாவூர், ஈரோடு, திருச்சி, விருதுநகர், தஞ்சாவூர், திருவண்ணாமலை. அப்புறம் அது என்னன்னா 1479 1479 திண்டுக்கல், கரூர், ஈரோடு, அப்புறம் சேலம், தருமபுரி, கரூர், விருதுநகர், திருச்சி, தூத்துக்குடி, திருப்பூர், நாகப்பட்டினம், நாமக்கல், மதுரை. அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா அவ்வளோதான், லாஸ்ட் லிஸ்ட் வந்தாச்சு. திருவண்ணாமலை, சிவகங்கை, மதுரை, திருச்சி, சேலம், திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், சேலம். இறுதி மதிப்பெண் எல்லையில் கட் ஆஃப் ஒரே மதிப்பெண் பெற்றவர்கள் பிறந்ததில் மூத்தவராக இருப்பின் மட்டுமே தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா. 1500 லிஸ்ட் பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் 750 அடுத்து 750 பார்த்தாச்சு. ஃபுல்லா செக் பண்ணியாச்சு. ஸோ வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க லிஸ்ட்னா நேம் லிஸ்ட்ல இருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சரியா?